நாம இந்த வீடியோவுல எண் முறையினம் எண்களை குறிப்பிடும் முறைகள் பற்றி பார்க்க போறோம். 2 முறைகள் இருக்கு. ஒண்ணு இந்திய முறை, அதுக்கு இன்னொரு பேரு இந்தோ அராபிக் முறை. இன்னொன்னு பன்னாட்டு எண்முறை. இந்த 2 முறைகள்லயும் எண்களை எப்படி எழுதுறது, எப்படி படிக்கிறது, அத நாம இதுல தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, நமக்கு தெரியும் ஓர் இலக்கம், ஈரிலக்கம், மூவிலக்கம், 4 இலக்கம், 5 இலக்கங்கள் வரைக்கும் 2 எண்முறை இனமுமே சமம்தான். எடுத்துக்காட்டுக்கு இதே நம்பரை பன்னாட்டு எண்முறையில் எழுதுறோம், 78,100. இந்திய எண்முறையிலையும் அதேதான், பன்னாட்டு எண்முறையிலையும் அதேதான். அப்படின்னா 5 இலக்கங்கள் இருக்கிற ஒரு எண் நமக்கு ஒரு பிரச்சனையும் கொண்டு வரதில்லை. 6 இலக்கங்கள் இருக்கிற ஒரு எண்ணை நாம எழுதுவோமே. இந்த எண்ணை இந்திய எண்முறையில எப்படி நம்ம கமா போட்டு படிப்போம்? முதல் 3 இலக்கங்களுக்கு அடுத்து ஒரு கமா போட்டுக்குவோம், அடுத்த 2 இலக்கங்களுக்கு அடுத்து ஒரு கமா போட்டுக்குவோம். படிக்கும்போது இங்க ஒன்றுகள், இது 10கள், இது 100கள். இங்க வரும்போது இது ஆயிரங்கள், இது 10,000கள், இது லட்சங்கள். இத படிக்கும்போது 6,94,120 இந்திய எண்முறையில படிப்போம். லட்சம் இது இந்திய எண்முறையில உள்ளது. அதையே பன்னாட்டு எண்முறைக்கு வருவோம். 6,9,4,1,2,0. அங்கேயும் இது ஒன்றுகள், இது 10கள், இது 100கள். இங்க வரும்போது இது ஆயிரங்கள், இங்க 10,000கள். இந்த 6 நம்ம என்ன சொல்லுவோம்னா 100,000ங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இத படிக்கும்போது 694,120 அப்படின்னு படிப்போம். அடுத்து ஒரு 7 இலக்க எண் எடுத்துக்கலாம். இந்திய எண்முறைப்படி முதல் 3 இலக்கங்கள், அடுத்த 2 இலக்கங்கள், அடுத்த 2 இலக்கங்கள் இல்லையா? இதெல்லாம் ஒன்றுகள், இது ஆயிரங்கள், இது லட்சங்கள். இத படிக்கும்போது 76,94,132 படிப்போம். அதையே பன்னாட்டு எண்முறையில எப்படி படிப்போம்னு பார்க்கலாம். 7, 6, 9, 4, 0, 3, 2. முதல் 3 டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு கமா, அடுத்த 3 டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு கமா. சரிங்களா? ஒன்றுகள், 10கள், 100கள், ஆயிரங்கள், 10,000கள், 100,000ங்கள். இதை என்ன சொல்லுவோம்னா மில்லியன் அப்படின்னு சொல்லுவோம். 7 மில்லியனே 694,132. இன்னும் பெரிய எண்களை எப்படி படிக்கிறதுன்னு பார்ப்போம். இதை எப்படி படிக்கிறது இந்திய எண்முறையில? ஒரு 3 இலக்கங்கள் கழித்து ஒரு கமா, முதல் 3 இலக்கங்கள் கழித்து ஒரு கமா, அடுத்தடுத்து ஒவ்வொரு 2 இலக்கத்துக்கும் ஒரு கமா போடுவோம் இல்லையா? இங்க இது ஒன்றுகள், இது ஆயிரங்கள், லட்சங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிறது கோடிகள். இத படிக்கும்போது 6,900 கோடின்னு படிச்சிருவோம். அதையே பன்னாட்டு எண்முறையில் எப்படி படிக்கிறது பார்க்கலாம். பாருங்க, ஒவ்வொரு 3 இலக்கங்கள் கழித்தும் ஒரு கமா. இங்க, இங்க, இங்க. நமக்கு தெரியும் இதெல்லாம் ஒன்றுகள், அதுக்கு அடுத்து இருக்கிறது ஆயிரங்கள், அதுக்கு அடுத்து இருக்கிறது மில்லியன்கள், அதுக்கு அடுத்து இருக்கிறது பில்லியன்கள். அப்ப இதை படிக்கும்போது 69 பில்லியன் அப்படின்னு படிக்கணும். சரி, இதை எப்படி படிப்பீங்க? இந்திய எண்முறையில முதல் 3 இலக்கங்களுக்கு அடுத்து ஒரு கமா, அடுத்த 2 இலக்கங்களுக்கு அடுத்து, அடுத்த 2 இலக்கங்களுக்கு அடுத்து. அப்படின்னா இதெல்லாம் ஒன்றுகள், இது ஆயிரங்கள், இது லட்சங்கள், இது கோடி. ஒரு கோடியே 50 லட்சம்னு படிப்போம். அதையே பன்னாட்டு எண்முறையில எப்படி படிப்போம்? பன்னாட்டு எண்முறையில
3 இலக்கங்கள் கழித்து ஒரு கமா, அடுத்த 3 இலக்கங்கள் கழித்து ஒரு கமா. அப்ப இத படிக்கும்போது இது ஒன்றுகள், இது ஆயிரங்கள், இது மில்லியன்கள். 15 மில்லியன்கள்னு நம்ம படிப்போம். ஒரு எண்ணை பார்த்ததும் அதுல போட்டிருக்க கமாவை வச்சு நாம அது இந்திய எண்முறையில இருக்கா பன்னாட்டு எண்முறையில இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். சப்போஸ் அது பன்னாட்டு எண்முறையில தான் இருக்கு, நமக்கு அதை இந்திய எண்முறையில படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க கமா போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எண்கள் படிக்கணும்.